என்ன போஸ்ட்மேன் எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்கேன். இந்தா உனக்கு Apple iPhone. வச்சிருக்கேன். என்னது? Apple iPhone. கிடைச்சிருக்கா? ஆமா எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா! ஹலோ மக்களே, திஸ் இஸ் AMT ஹியர். இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அபுதாபியில் இருக்கக்கூடிய டெல்மா மாலுக்கு வந்து போயிட்டு இருக்கேன். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதுக்கு முன்னாடி வந்து iPhone 13 வந்து வச்சிருந்தேன். இப்போ என்னாச்சுன்னா, அந்த iPhone 13 வாங்கும்போது வந்து ஆப்பிள் கேர் பிளஸ் வந்து போட்டு வச்சிருந்தேன். இப்போ அதோட பேட்டரி லெவல் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. சார்ஜ் சுத்தமாக நிற்கவே இல்லை. பேட்டரி மாற்றுறதுக்கான டைமும் கிடைக்கல எனக்கு. ஸோ எங்கே மாற்றுறது என்ன எதுன்னு தெரியாமல் இருந்தேன். ஸோ அந்த ஒரு டயத்தில் தான் நான் டெல்மா மால் போகும்போது ஐப்ளா நெட் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்ககிட்ட கேட்டதுக்கு, ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் வாரண்டி தான். ஸோ நீங்கள் வந்து உலகத்தில் எங்கே போனாலும் இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதுக்கு பேட்டரி வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மொபைல் வந்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆச்சு. அவங்க பார்த்துட்டு சொல்லிட்டு அங்கே டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான், இது வந்து செக் பண்ணி பார்த்ததில் பேட்டரி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. ஸோ 60,000 ருபீஸுக்கு நான் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு மொபைலில் இன்வெஸ்ட் பண்ணுறேனாக்கா அது அந்த ஐஃபோன் தான். அந்த ஐஃபோன் இப்போ போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிற கேள்வி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து மொபைல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஸோ அது கேட்டதும் உடனே இம்மிடியேட்டாக இப்போயே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ போயிட்டு அங்கே மொபைல் வாங்கிட்டு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு வாங்க மாலுக்கு போகலாமா? ஓகே, ஒரு வழியா மாலுக்கு வந்துட்டோம். பசங்களுக்கு செம்ம டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கார்லயே வந்து இருக்கிறானுங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஓகே, மால் என்ட்ரு ஆகிட்டோம். ஆக்சுவலி இது வந்து iPlanet கிடையாது, iStyle. ஆப்பிள் அஃபிஷியல் சென்டர் தான் அது. இதுதான் iStyle ஆப்பிள் ஷோரூம். வந்தாச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். மேக் மினி, மேக் ஸ்டுடியோ எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஹாய் ப்ரோ. நம்ம ப்ரோ வந்து வந்துட்டாப்புல. ஸோ மொபைலுக்காக வெயிட்டிங்கு. ஆப்பிள் என்னென்னமோ டிவைசஸ்லாம் பண்ணுறாங்க, பட் ஆனால் டிவி மட்டும் பண்ணுறதில்ல. அதனால தான் பார்த்தீங்களா LG டிவி வச்சுருக்காங்க. என் மக்கள் யாருமே வேணாம், இந்த சரிப்படா நானே பார்த்துக்கிட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காங்க. அதிலே முக்கியமாக குறிப்பாக எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப உறுத்துது. இந்த அதுக்கு பார்த்தீங்களா பேக் போன். இந்த பேக் போன் டிவைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் வந்து PlayStation கேம்ஸை ஸ்ட்ரீம் பண்ணி விளையாட முடியும். பட் இது வந்து எப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஆண்ட்ராய்ட் டிவைஸ், iOS டிவைஸ் எல்லாத்துக்கும் வந்து அந்த PlayStation கேமை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் யூஸ் பண்ணதில்லை. மேபி சான்ஸ் கிடச்சா பார்க்கலாம். மக்களே, ஃபைனலாக ஃபோன் வந்துருச்சு. ஜாப் ஷீட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பில்லு தனியாக வச்சுக்கிடுவோம். ஃபோனு இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக எதுக்கு இந்த கவரில் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு. அவங்ககிட்ட வந்து கேட்டேன். அஃபிஷியலாக வரும்போது பாக்ஸாக தான் வந்து எல்லாருக்கும் வந்து அனுப்புவாங்க. பழைய ஓல்டு ஃபோனை வந்து சேம் பாக்ஸில் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக ஆப்பிலே வந்து இந்த மாதிரி கவரில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் கவரும் பரவாயில்லைங்க. ஃபுல்லாக பபுள் ரேப் பண்ணி தான் இருக்குது. வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். ஃபுல்லாக வா பாருங்க, ரெட் கலர், செர்ரி ரெட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர். ஆக்சுவலாக எனக்கு ரெட் கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சேம் மொபைல் ஃப்ரெஷ்ஷாக இது பாருங்க. கவர் கூட இன்னும் பிரிக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ். அடாடா மாஷாஅல்லாஹ். இங்கே பாருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷுங்க, சரியான ஃப்ரெஷ்ஷு. iPhone 13 இருந்தாலும் அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வேறு லெவலு. லோகோ வந்துருச்சு. ஹலோ கட்டிடுச்சு. இங்கே பாருங்க, ஹலோன்னு வந்துருச்சு. ஓகே, ஓப்பன்லாம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பழைய ஃபோன் மாடல் தான். 3 இயர்ஸ் பேக் வந்த ஒரு ஐஃபோன் தான். பட் இருந்தாலும் ஒரு ஐஃபோன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலே வேறு லெவலில் இருக்குது. சரி, ஓகே, இப்போ பசங்க வந்து பசியில் இருக்கானுங்க. நம்ம அப்படியே ரூமுக்கு போயிட்டு டேரெக்டாக இதோட செட்டப்லாம் வந்து பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. சரி, நீங்கள் வந்து சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஆப்பிள் கேர் வந்து யூஸ் பண்ணதில்லை, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா? ஆப்பிளே வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ என்ன ஏதுங்கிறத வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல மறக்காமல் தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.